நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஷாம குறிச்சே சொல்லிக்கலாம் பார்க்கிறோம். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் நமக்கு தெரியும். அதாவது அப்துல்லா உமர் அறிவிக்கின்றார்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எப்படி, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ யமனினா. யா அல்லாஹ் எங்களுக்கு எங்களுடைய ஷாம்ல பரக்கத் செய்வாயாக, அதே போல எங்களுக்கு யமன்ல பரக்கத் செய்வாயாக என்று 3 தடவை 2 தடவை அல்ல 3 தடவை துஆ கேட்டாங்க. அது தொடர் ஹதீஸ். அது முதலாவது ஹதீஸ் ஆரம்பத்தில் இந்த 2 நாட்டுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முறை 3 முறை பரக்கத் செய்வாயாக என்று துஆ கேட்ட அந்த ஹதீஸ் புகாரில் பதிவானது. அதே போல தான் நமக்கு தெரியும் ஸெய்த் இப்னு சாபித் அறிவிக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ். அதில் வருகின்றது, யா 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 ஷாம் யா தூபா லிஷாம் யா தூபா லிஷாம் யா தூபா லிஷாம் ரசூலுல்லாஹ் 3 முறை சொல்லலாம். ஷாமுக்கு சுபசோபனம், ஷாமுக்கு மனவந்தனம் என்று சொல்லி 3 முறை சொன்னதோட சஹாபா காலு பிமதாக்க யா ரசூலுல்லாஹ், ஏன் அவங்களுக்கு அவ்வளவு நீங்க வாழ்த்து தெரிவிக்கிறீங்களே, என்ன காரணம் சொன்ன வந்து இன்ன மலாயிகத்தர் ரஹ்மான் பாசித்து அஜ்னிஹத்திஹா அலஷாம். அல்லாஹ் ரஹ்மானாகிய அல்லாஹ்வுடைய மலக்குகள் அவருடைய இறக்கைகளை ஷாம் மீது அப்படியே பொழிகின்றது, ஷாம் மீது பொழிகின்றது, அதாவது அப்படியே அதாவது விரிக்கின்றது என்பதாக அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் விளக்கம் சொன்னான். முஹத்திஸிங்க விளக்கம் சொல்லும் போது மலக்கள் அவனோட இறக்கைகளை அந்த ஷாம் மீது விரிக்கின்ற அர்த்தம் அவர்களுக்கு மலக்குமாருடைய பாதுகாப்பு, அதே போன்று அருள், அல்லாஹ்வுடைய அருள் அந்த மலக்கள் மூலமாக கிடைத்துட்டே இருக்கும் என்றுதான் அவருடைய விளக்கம் சொல்லி. அதே போல நமக்கு தெரியும் இன்னொரு ஹதீஸ் நமக்கு, அது அப்துல்லா இப்னு ஹவாலா ரலியல்லாஹு அறிவிக்கின்ற ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். பல கிரந்தங்கள் அபூ தாவூத், முஸ்லிம், அஹ்மத் போன்ற பல கிரந்தங்கள் பதிவான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக்கும் சதுஜன்னதூன் அஜ்னாதா, நீங்க ஒரு காலம் வரும் பல அதாவது படைகளாக பிரிவீங்க. ஜுந்தம் ஃபில் இராக், ஜுந்தம் ஃபில் ஷாம், ஜுந்தம் ஃபில் யமன். செஞ்சனா ஒரு படை ஈராக்லேருந்து உருவாகும், இன்னொரு படை ஷாம்லேருந்து உருவாகும். கியாமத்தினா கிட்டவாகும் போது அந்த மல்ஹமா நாள், அதாவது யோமுல் மல்ஹமான் பெரும் ஒரு யுத்தம், ஹக்குக்கும் சத்தியத்துக்கும் இஸ்லாத்துக்கும் மற்ற ஒட்டுமொத்த குஃபுருக்கும் இடையில நடக்கக்கூடிய இறுதி யுத்தம், இறுதி போர். யூதர்கள் எல்லாம் மரங்களும் சாக்கி சொல்லி காட்டி கொடுத்து வெட்டி வீழ்த்தப்படுதனால் அது யோமுல் மல்ஹமா. அந்த நாள் வரும்போது ஈராக்லேருந்து ஒரு படை, ஷாம்லேருந்து ஒரு படை, யமன்லேருந்து ஒரு படை உருவாகும். அப்போ அந்த அப்துல்லா ஹவால் எல்லாம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அவங்க ரசூலுல்லாஹ் அதை ஈக்கிறாங்க. இப்போ கியாமத்தினால் அதோட நிகழ்வு எப்போ நடக்க போகிறது, அந்த சஹாபி அவங்களோட ஆர்வம் என்ன கேட்டாங்க தெரியுமா, ஹர்லி யா ரசூலல்லாஹ், ஹர்லி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் எனக்கு இந்த 3ல ஒன்று சாய்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்களே இதில் நான் சேர்ந்து கொள்றதுக்கு கேட்டாங்க. அலைக பிஜுந்தி ஷாம், நீங்க ஷாம் அந்த படையோடு நீங்க சேர்ந்து போங்க, அதோடு இருங்க. ஃபைனல்லாஹ தகஃபல லி அஷ்ஷாம வ அஹ்லஹு, சொன்னாங்க ஏனென்றால் நிச்சயமா அல்லாஹ் எனக்கு அந்த ஷாமையும் ஷாம் பாஷையிலையும் பொறுப்பேற்றுகிறார், அதோடு சேர்ந்து வைதா அபைத்தும் உங்களுக்கு அப்படியாக்கு வசதி கிடைக்கலையா யமன், யமன் படையோடு நீங்கள் சேர்ந்து போங்க சரி நான் சொல்கிறேன். இந்த ஹதீஸுக்கு இன்னும் பல, அதாவது வேறு வேறு ரிவாயத்தில் இன்னும் பல விஷயங்கள் சேர்க்கப்பட்டீங்க நான் பார்க்குறோம். அதாவது அந்த ஷாம் உள்ளவர் அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்ட மிக, அதாவது நிம்மதிக்கும் உரிய இடம். அந்த இடத்துல அதாவது சொன்னாங்க இன்னொரு ஹதீஸில் அப்துல்லா அம்ர் ரலியல்லாஹு அறிவிக்கிற ஹதீஸ், ரசூலுல்லாஹ் ஒரு முறை மதீனா படுத்திக்கிறான். சொன்னால் நான் மனாவுண்டு காண்பேன், என தலைவாணி கீழ் இருந்து அப்படியே அமூத் இஸ்லாம், அமூத் அல் கிதாப், இந்த குர்ஆன் என்று சொல்லக்கூடிய இந்த என்னுடைய வேதத்துடைய அதாவது முதுகெலும்பாகிய அதன் தூண் அப்படியே வெளியாகி போனது. நான் பயந்துட்டேன். அப்ப இஸ்லாம் தீன் என்ன விட்டு பறிமுக போகிறதான் பயந்து நான் அந்த மனால நான் அப்படி பார்த்தேன், அண்ணாந்து பார்த்தேன், அப்படி பேத்து ஷாம்ல பேத்து நின்றது, ஷாம்ல பேத்து நின்றது. சொல்லி போட்டு சொன்ன வல் ஈமான் இதா வகாத்தில் ஃபிதன் பிஷாம், அதாவது எப்படிக்கு இந்த உலகத்துல கியாமத் நாள் வரும்போது நெருங்கும் போது நடக்கிற ஃபித்னாக்கள் அந்த விஷயங்கள் நடக்கிறதோ அன்றைய நாள் ஈமான் ஷாம்ல போய் தொழுது ஒதுக்கி கொள்ளும். அனாத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ஷாம் பாஷையோடு சேர்ந்து போங்கோ, அந்த படையில இருந்து போங்கோ, முடியாவிட்டா யமனோடு சேர்ந்து போங்கோ செஞ்சா உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் பாஷையில யமனையும் எவ்வளவு போங்க, அதானே அரக்குரு அஃபிதத்தன் வஅல்யன் குலூபன் அல்ஃபிகு யமானி அல் ஹிக்மத்து யமானியா, யமனன் அழகா புகழ்ந்தாங்க. ஆனா இந்த இடத்துல பாருங்க, அதை விட சாய்ஸ் யார் மூலம் அவங்களுக்கு ஷாம் பாஷை. அந்த அளவுக்கு ஷாம் பாஷையுடைய சிறப்பு மிகவும் கண்ணியமான காரணம், அவர்கள் அல்லாஹ் தஆலா எல்லா உலகம் அழிய கியாமத் வரைக்கும் உலகத்தில் வர சவால்களுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய
பேக்ரவுண்ட் அங்கே நல்லா ஏற்படுத்தி வச்சுக்கிறான். அதாவது அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வந்து, அதாவது அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு யஹூதிகள் தலைவர், நான் அவங்களோட அதாவது மத தலைவர். ரசூலுல்லாஹ் வந்தாங்களே 3 கேள்வி நான் கேட்பேன் உங்கள்கிட்ட, அதுக்கு 3 நீங்கள் சரியாக பதில் சொன்னால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன். ஒன்றாக கேட்டீங்கன்னா சொர்க்கத்தில் முதலாக கொடுக்கப்பட்ட உணவை பற்றி கேட்டாங்க தானே, சொல்ல பதில் சொன்னாங்க. 2வது கேட்டால் ஒரு பெண்ணுடைய அந்த கற்பத்தில் கரு தரிச்சா அது ஆணாக பெண்ணாக இது மாற எதை பொறுத்து சொன்னா கேட்டாங்க தானே, அதுக்கும் ரசூலுல்லாஹ் சரியாக பதில் சொல்லலாம். 3வது கட்டம் வந்து அதாவது அதுதான் நமக்கு முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது அஷ்ராத்து ஸாஅத்துல் குப்ரா, கியாமத்தினால் நெருங்க போகிறது பெரும் அந்த அடையாளங்கள்ல முதலாவது நிகழ்வு முதலாவது நிகழ்வு சொன்ன நாரும் மின் ஹதரமூத் தன்ஷுருன் நாஸ இலா கர்பிஹா இலா மக்ரிபிஹா. அதாவது ஒரு நெருப்பு ஹதரமூத் எங்கிரு யமல் ஹதரமூத்தின் ஒரு நெருப்பு தோன்றும், அது மக்கள் அப்படியே தள்ளிக்கொண்டு எங்க போகும், அந்த யமனுடைய மேற்கில் இருக்கிற தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் ஷாம். அதாவது இந்த 3 பதில் அவங்களுக்கு திருப்தியாக அமைஞ்சதோட அந்த அப்துல்லா இஸ்லாம் வந்த உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். யஹூதியோட தலைவர். அது மதீனால ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போனதோடு மிகுந்த சம்பவம். ஆனால் அதை பதில் சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் அந்த அப்துல்லா இஸ்லாம் இஸ்லாம் தலைவர் என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த 3 கேள்விக்கும் என்ற பதில் இல்லை. நீங்கள் எப்போ கேட்டீங்களோ ஜிப்ரீல் அப்போதான் வந்து எனக்கு இந்த 3 கேள்விக்கு பதில் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ அங்கே கியாமத்தினாலுடைய மஹ்ஷர், அதான் இந்த ஹதீஸ் இன்னும் பல ஹதீஸ்களை வச்சு அதாவது சொல்லப்பட்டு கியாமத்தினால எல்லா உலகத்தில் கடைசி மிஞ்சிக்கிற மூமிங்கள் அதான் சொன்ன ஹதீஸில் அதாவது எல்லா ஃபித்னாவும் உண்டாக முழு உலகம் ஹராபாகிற நேரத்தில் அப்படியே மதீனா ரசூலுல்லாஹ் என்னது லா யஹ்ருபு ஷாம் ஹத்தா யஹ்ருபு யஸ்ரிப் வீழ்ச்சி அடைஞ்சி அப்படியே அதாவது அது வீழ்ச்சி அடைகிற வரைக்கும் ஷாம் வீழ்ச்சி அடைய மாட்டாது. இன்னைக்கு நான் பார்க்குறோம் பலஸ்தீனில் பெரும் அழிவு. ஆனால் இது கடைசி அழிவு அல்ல. இதுக்கு பின்ன அவருக்கு பெரிய ஒரு அதாவது வாழ்க்கைக்கு சுவீச்சமான ஒரு அமைப்பு. இம்ரானு ஷாம் ஹராபுல் மதீனா. எப்போ இந்த ஷாம் பிரதேசம் செழிப்பூட்டது ஆகிறதோ மதீனா வீழ்ச்சி அடையும். அந்த மதீனா வீழ்ச்சியோட மல்ஹமா பெரும் யுத்தம் சத்தியத்தை வசதிகள் உருவாகும். அதோட தஜ்ஜால் வந்துடுவான், தஜ்ஜால் உண்டாகும். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷாம்ல திமஷ்கில் டமஸ்கஸ் பக்கத்தில் அல் மனாரத்துல் பைதா இடத்துல இறங்குவாங்க. அவங்க வந்து எங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி இருப்பாங்க. அவங்கள்ட்ட தலைமத்துவத்தை எடுத்து இந்த தஜ்ஜால் 40 நாள் வாழ்வான். 3வது நாள் வருஷமாக போகும், 2ஆம் நாள் மாதமாக கழியும், 3ஆம் நாள் வாரமாக கழியும், மற்ற நாட்கள் ஒரே ஷாதான் இந்த நாள் மாதிரி வைத்து 40வது நாளில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட கையால் கொல்லப்படுவான். அதுவும் ஷாம்ல தான் அந்த மனாரத்துல் பைதான் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் சொல்லப்படும். அப்போ அந்த அளவுக்கு கியாமத்தினாவுடைய அப்போ அந்த நாள் நெருங்கும் போது எல்லா மக்களும் திரட்டப்பட்டு அந்த கியாமத்தினால் இந்த தக்கும் முஸ்ஸான ரசூலுல்லாஹ் இதெல்லாம் நிகழ்ந்து அந்த விந்தியுள்ள மூமிங்கள் அந்த இடத்துக்கு வந்து அடைஞ்சது. மனிதர்கள் மூமிங்கள் சொல்லல மனிதர்கள். காரணம் என்ன, ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க வந்து கியாமத்தின நெருங்கும் போது மூமிங்கள் எங்க சேர்ந்திக்கிறாங்க, ஷாம்ல. அப்ப ஷாமுக்கு வந்து அந்த மூமிங்கள் அழிக்கப்படுவாங்க. தீபத்தோட முடிவில் அழிக்கப்பட்டதோட யாரும் ஷாம்ல மோசமான குஃபுர்கள் மட்டும் மிஞ்சும் அளவுக்கு ஆனதோட தக்கும் முஸ்ஸா கியாமத்தினால் உண்டாகும். அது அந்த ஷாம்ல அந்த பகுதியில் தான் மஹ்ஷரும் மன்ஷரும் உண்டாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸை விளங்கப்படுத்துகிறார். அன்பாதோட இவ்வளவெல்லாம் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இவ்வளவெல்லாம் அதாவது இறைவனுடைய ஏற்பாடுகள் பொருத்தப்பட்ட ஊர் தான் நாடு தான் இந்த ஷாம்னு சொல்கிறோம். இந்த அதாவது மக்கள் அங்கே வாழக்கூடிய மக்கள் இன்றைக்கு என்னதான் ஒரு அதாவது சங்கடத்திலேயும் அதாவது நெருக்கடியிலையும் துயரத்திலேயும் துன்பத்திலேயும் அழிவிலையும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இது அவனோட முடிவல்ல. நிச்சயமா அவளுக்கு பின் அவளுக்கு மிக வெற்றிகரமான ஒரு காலம் உண்டு. அதுக்கு பிறகு அழிவு வரும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது லா ஹிஜ்ரத பாதல் ஃபத்ஹ் மக்காவுக்கு போற ஹிஜ்ரத் கிடையாது. யாருக்கும் மக்காவுக்கு மதீனாவுக்கு வர இயலாது. அதுவும் தாருல் ஈமான், இதுவும் தாருல் ஈமான். அதுவும் மூமின்கள் வாழக்கூடிய இடமா இப்போ மாறிட்டு மதீனா மூமிகள் வாழக்கூடிய பாதி. அப்போ ஹிஜ்ரத் கிடையாதுன்னா ஆனால் அதே ஹதீஸ் சொல்லுவாங்க ஹிஜ்ரத்துன் பாத் இலா மஹஜரி இப்ராஹிம் அஹீனா இப்ராஹிம்.
ஆனால் ஹிஜ்ரத்துக்கு பின்னா ஹிஜ்ரத் ஹலீலுல்லாஹ் இப்ராஹிமுடைய மஹஜர் அவர் ஹிஜ்ரத் போனீங்க ஈராக்ல இருந்து நான் சொன்ன போனது அந்த பைத்துல் மக்திஸ் அந்த பகுதிக்கான ஹிஜ்ரத் பேத்து கொண்டே இருக்கும் மூவிங்கள் அங்கே தான் நான் சொன்ன ஆரம்பத்தில் நீங்கள் ஷாம பிடிச்சிக்கோங்க அங்கே தான் இருப்பாங்க சின்ன ரசூலுல்லாஹ் வந்து இன்னொரு ஹதீஸ்ல ஹியரத்துன் நாஸ் அலைக்கும் பிஷாம் நீங்க ஷாம பட்டி பிடித்துக்கோங்க வைன்னஹா சஃபத் பிலாதில்லா அல்லாஹ்வுடைய ஊர்களில் தெளிச்சு எடுத்த பகுதிதான் ஷாம் காரணம் என்னது ஃபைன்னல்லாஹ் யுஸ்கினுஹா ஹியரத்து மின் ஹல்கிஹி அவருடைய படைப்புகளில் மனிதர்ல சிறந்தவங்க தான் குடியேற்றுவார் அது கிடையாது அதாவது காரணம் அப்போ ஷாமில் எப்பயுமே வாழ்ந்தவங்க நல்லவங்க தான் அங்கே எப்பயுமே உள்ளவங்க சாலிஹானவங்க தான் எந்த குறையும் செய்யும் அந்த கருத்தல்ல அதுதான் முடிவு அப்போ எந்த நிலைமையிலும் அங்கே ஆகும் வரைக்கும் கியாமத்து நாள் வரப்போறதும் இல்லை அந்த பலஸ்தீனோ ஷாமோ அழிக்கப்பட்டதும் இல்லை யாரால் செய்ய முடியாது என்பதற்கான ஆதாரங்கள் தான் நான் பார்க்குறோம் இவ்வளவு நாள் நடந்த சலீப் யுத்தம் ஆகிக்கலாம் சிலுவை யுத்தம் ஆகிக்கலாம் யூதர்களோடு அந்த பெரும் யுத்தங்கள் நடந்தது அது எதிலையுமே இந்த ஷாமோ பலஸ்தீனோ அந்த பாதி எதுவுமே அழிக்கப்பட இல்லை அதே தான் நிச்சயமாக இந்த